தளபதி விஜய் சினிமால தன்னுடைய கெரியரின் உச்சத்த உதறிட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள். இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போதே நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கிழிச்சாரு. இவர யார் அரசியலுக்குலாம் வர சொன்னது? இவரெல்லாம் யாரு எதிர்பார்த்தா? விஜய்க்குலாம் என்ன லீடர்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அவர் மேல பல விமர்சனத்த வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விமர்சனம் மட்டும் இல்ல. இத தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. மக்களையே சந்திக்காம, மக்களோட நெருங்கி பழகாம, பனையூருக்குள்ளேயே படுத்து தூங்குற ஒரு ஆளால எப்படி வந்து சிஎம் ஆக முடியும்? நீங்கலாம் ஏன் அவருக்கு ஓட்டு போட சொல்றீங்கன்ற மாரி ஏகப்பட்ட விமர்சனங்களும் கூட அவர் மேல வைக்கிறாங்க. ஸோ எலக்ஷன் டைம்ல மக்களையே சந்திக்காம படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கு இவர் என்ன எம்ஜிஆரான்ற ஒரு விமர்சனத்த தான் ஏகப்பட்ட பேர் இவர் மேல வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆஸ் அ விஜய் ஃபேனா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர சப்போர்ட் பண்ணி அவருக்கு பிஆர் பண்ற விதத்துல இது நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு பாலிடிக்ஸ் வீடியோ கூட வந்து நான் போட்டதே கிடையாது நம்ம சேனல்ல. ஆனா நம்ம லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோல கடைசி 1 1/2 நிமிஷத்துல தான் நான் வந்து விஜய் சாருடைய பாலிடிக்ஸ் பத்தி வந்து பேசியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலான்ற மாரி சொல்லியிருப்பேன். அதுக்கே கமெண்ட்ல ஒரு 2, 3 பேர் வந்து ஏன் ப்ரோ பாலிடிக்ஸ்லாம் அதுவும் விஜய் சார் சம்மந்தமாலாம் பேசாதீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் இது நாள் வரைக்கும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண எந்த ஒரு வீடியோலயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேட்டதே கிடையாது. ஆனா இந்த வீடியோல அந்த ரெக்வெஸ்ட்ட உங்ககிட்ட வைக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்துல தான் நான் இருக்கேன். விஜய் சாருக்காக தான் அது எல்லாமே. விஜய் அவர்கள உங்கள்ல எத்தனை பேருக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையுமே மேக்ஸிமம் எல்லாரும் ஃபுல்லா தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவுமே வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் ஒன்னும் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சார சப்போர்ட் பண்ணி மட்டுமே பேச போறதில்ல. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்னேன். அவருடைய அரசியல் பயணம் மேல எனக்குமே வந்து ஏகப்பட்ட நிறை குறைகள்லாம் இருக்குன்னு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் மேல எல்லாருமே வைக்கிற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஏன் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்? அவரை வந்து யார் எதிர்பார்த்தா? அவருக்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்ற மாரி தான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அவருக்கு வந்து என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்ற மாரியும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாரி விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்குற எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது வந்து ஒண்ணே ஒண்ணு தான். கிட்டத்தட்ட 25 வருஷமா தன்னுடைய மக்கள் இயக்கம் மூலியமா ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த மாரி அவர் மேல வச்ச விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே அவரே வந்து ஏதாவது ஒரு மேடையில பேசி பதிலடி குடுத்திருக்க முடியும். மக்களுக்கு இத வந்து புரிய வச்சிருக்க முடியும். ஆனா ஏன் அத அவரு செய்யல அப்டின்னா, அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அவரே வந்து சொல்லி காமிச்ச மாரி ஆயிடும். அண்ட் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இன்னைக்கு கரண்ட்டா நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க மக்கள் முன்னாடி மக்களுக்கு செஞ்சதெல்லாம் வந்து சொல்லி காமிச்சாங்க இல்லையா? ரூ. 1000 பணம் வந்துச்சா? ஸோ ரூ. 3000 பணம் ஏறுச்சா? பஸ்ல எல்லாரும் ஓசில தானே போறீங்கன்னு சொல்லி காமிச்சாங்கல்ல. ஸோ அதே மாரியான ஒரு விஷயத்த விஜய் அவர்களும் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கும் அவருக்கும் வந்து வித்தியாசமே இல்லாம போயிடும். அண்ட் இதுக்கு மேலேயும் விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக என்ன செஞ்சாரு அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா, நம்ம சேனல்ல ஏகப்பட்ட சூர்யா சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சூர்யா சாரே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. விஜய் அவர்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. முக்கியமா நான் அந்த ஃபவுண்டேஷனுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கும்போது விஜய் காசே வாங்காம வந்து அதில நடிச்சு குடுத்தாருன்ற மாரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் நான் ஏன் இப்போ சூர்யா சார் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூர்யா அவர்கள் வந்து அகரம் மூலியமா ஏகப்பட்ட பசங்கள வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவர் மூலியமா பயனடைஞ்சவங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு. ஏன்னா மக்களுக்காக நிறைய பெரிய உதவிகள செஞ்ச ஒரு பெரிய நடிகர் தான் சூர்யா அவர்கள். ஸோ அவரே விஜய் சார பத்தி இவ்ளோ பெருமையா வந்து எடுத்து சொல்லும்போது, இத விட ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளா நம்ம வேற என்ன குடுத்துற முடியும் சொல்லுங்க? அண்ட் ஒரு பக்கம் விஜய் மக்களுக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கா. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்னா என்ன? பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான ஒரு அரசியல். ஆனா இந்த அரசியல தான் இவ்வளோ நாள் நம்மள ரூல் பண்ண பார்ட்டிஸ் வந்து செஞ்சாங்களா அப்படின்றத நம்மளால 100% உறுதியா சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் செஞ்ச அரசியல் வந்து இந்த 3 விஷயத்த பேஸ் பண்ணி தான் இருந்ததானா சத்தியமா கிடையாது. ஆக்சுவலா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா நம்ம விஜய் அவர்கள் நம்ம ஸ்டாலின் சார் மாரியோ, இல்ல பழனிசாமி சார் மாரியோ, இல்ல சீமான் அவர்கள் மாரியோ பல வருஷமா அரசியல்ல இருந்து நிறைய போராட்டங்கள் பண்ணி ஜெயிலுக்கு போன தியாகிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்மள நம்புற மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற துரோகியும் கிடையாது. ஸோ அவருமே மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்கள்ல ஒரு சினிமா நடிகரா இருந்த போதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல இறங்கி போராடி இருக்காரு. அதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம்னா, இந்த ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட் அதுக்கப்புறம் இந்த மீனவர்களுக்காக நடந்த போராட்டத்தெல்லாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியா ஆனதுக்கு அப்புறமா, இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயம் இருக்குல்ல, அதை எதிர்த்து தான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் போராட்டத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவர் அந்த புரொட்டஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கிளியராவே தெரியும். அண்ட் அந்த அளவுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருக்காரு. ஏன்னா அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய யூத் ஃபோர்ஸ் இருக்கு. ஒரு மனுஷன் பின்னாடி லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா, அது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க எல்லாரையுமே இவர் வந்து சரியா வழி நடத்தினாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் லீடரா இவரால மாற முடியும். ஆனா இன்னைக்கு அவர சப்போர்ட் பண்ற எல்லா இளைஞர்களையுமே ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கண்மூடித்தனமா வந்து தற்கூறிங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனா இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய யூத் ஃபோர்ஸ வச்சுக்கிட்டு தான் நம்ம அண்ணா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும் பல போராட்டங்கள செஞ்சு அதிலயும் வின் பண்ணி ஆட்சியையும் வந்து புடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயத்த நம்ம வெளியில போய் சொன்னா கூட ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் கிட்டேருந்து வர ரிப்ளை எப்படி இருக்குன்னா,
அவங்க எல்லாருமே அந்த காலத்துல கொள்கைக்காக போராடின தத்துவ வீரர்கள். ஆனா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் யாரும் அப்படி கிடையாதுன்ற மாரியான ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. ஆக்சுவலா ஆஸ் எ விஜய் ஃபேனா அத நானுமே அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா, விஜய் அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதன வந்து பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு யூத் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு யூத் ஃபோர்ஸ வச்சுக்கிட்டு, இவரு ஏகப்பட்ட விஷயங்கள்ல போராடி இறங்கி அடிச்சிருக்க முடியும். நான் வந்து நெறைய நேரங்கள்ல இவரு வந்து ஏதாவது பெருசா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரீசென்ட்டா நெறைய ரேப் கேஸஸ்லாம் ஃபைல் ஆயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ, அப்பலாம் வந்து இவரு விமன் சேஃப்டிக்காக ஏதாவது இறங்கி பெரிய புரொடெஸ்ட் ஏதோ பண்ணுவாருன்னுலாம் பெருசா எதிர்பார்த்தேன். பட் ஆனா எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. விஜய் அவர்கள் எதுவுமே செய்யலன்னு சொல்றத விட, அவர எதுவுமே செய்ய விடல. அவர முடக்கிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல விஜய் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள சந்திக்க கிளம்பும்போதெல்லாம், அவருக்கு மக்கள்கிட்டேருந்து கிடைச்ச வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. மக்கள் அவர ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸோ மொத்த மீடியாவும் எப்படா சனிக்கிழமை வரும்? மொத்த டிஆர்பியும் அந்த ஒத்த ஆளு தான் சொல்லி மொத்தமா வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ அந்த டைம்ல வந்து விஜய் அவர்கள வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எங்கடா இந்த விஜய் வந்து இதே மாரி மக்கள சந்திச்சுட்டே இருந்தா, நமக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ப 2026ல அடிச்சு விட்டுருவானோன்னு சொல்லி, ஒரே நைட்ல அந்த மனுஷன வந்து டோட்டலா முடிச்சு விட்டாங்க. ஏன்னா, இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் மேல எந்த ஒரு பிளாக் மார்க்குமே கிடையாது. விஜய் இப்படிப்பட்ட ஒரு ஆளு, விஜய் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்காருன்னு அவர சொல்லி யாராலயுமே எந்த ஒரு விமர்சனத்தையுமே அவர் மேல வந்து வைக்க முடியல. ஆனா, ஒரே நைட்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொலைகார பட்டமே கட்டிட்டாங்க. அந்த டைம்ல எல்லாரும் பேசினாங்க அப்படின்றத தாண்டி, இப்பவுமே ஒரு சில பேர் வந்து பயங்கர வெஞ்சன்ஸோட ஏதோ அவரு தான் அந்த 41 பேரையும் வந்து கழுத்த நெரிச்சு கொன்னாரு, கொலை பண்ணாருன்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விஜய் சாருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரும் அதுக்கு ஒரு காரணம். ஆனா, அவரு மட்டும் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலா அத யாரு பண்ணா, என்ன மோட்டிவ்க்காக பண்ணாங்க அப்படின்றது மக்களுக்கு கிளியராவே தெரிஞ்சது. அன்னைக்கு ஒரே நைட்டுக்கு அப்புறமா அந்த மனுஷனுடைய மொத்த அரசியல் பயணத்தையுமே வந்து டோட்டலா முடக்கிட்டானுங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த மனுஷனால பெருசா எந்த ஒரு கூட்டமும் கூட்ட முடியல. மக்களையும் போய் சரியா சந்திக்க முடியல. ஏன் இப்போ வரைக்குமே அவர் மக்கள போய் சந்திக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்து அவருக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ரூல்னா, விஜய்க்கு மட்டும் ஒரு ரூலு. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கிற 234 தொகுதியில இவர் 34 தொகுதி போய் ஒழுங்கா மக்கள சந்திச்சாரான்னு கூட தெரியல. ஆனா, இப்போ வரைக்கும் நெறைய கருத்து கணிப்புகள்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு 20% ஓட்டு வந்து கன்ஃபார்மா இருக்கு. ஸோ அவர் மக்களே போய் சந்திக்கல. ஆனா, மக்கள் எல்லாருமே விஜய்க்கு வோட் பண்ண தயாரா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல வந்து அன்பும், நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் வந்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல 3வதா ஒரு பெரிய கட்சி வந்துரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்ஸ் அப்பான் அ டைம் விஜயகாந்த் சார வந்து எப்படி அவருடைய இமேஜ ஸ்பாயில் பண்ணாங்களோ, அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் விஜய் அவர்களுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஊடகம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கண்மூடித்தனமா நம்பி நம்ம விஜயகாந்த் சார வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் கைவிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு விஜய் அவர்கள் மேல எந்த விமர்சனத்த யார் வச்சாலுமே அத இந்த மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல. எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் இப்போன்னு இல்ல, என்னோட நெறைய வீடியோஸ்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். ஊடகம் 1000 சொல்லும். ஆனா, நம்ம தான் எது தப்பு சரின்றத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி ரியாக்ட் பண்ணணும்னு. அண்ட் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ காசு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சுன்றதே தெரியல. மேக்ஸிமம் வந்து இந்த எலக்ஷன் கேம்பெயின்லாம் வந்து டிவில போட்டாங்கன்னா, அது எல்லாமே ஒன் சைடா தான் இருக்கு. ஏன்னா, அந்த ஊடகங்கள்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல விஜய் அவர்கள வந்து ஆதரிச்சு போடுற வீடியோஸ் எதையுமே வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்றது கிடையாது. சோஷியல் மீடியால வந்து போடுற வீடியோஸ வந்து யாரு பார்க்குறா அப்படின்னா, பெரும்பான்மையா வந்து 14 வயசுலேருந்து 35 வயசுல உள்ளவங்க தான் வந்து பார்க்குறாங்க. அதை தாண்டி இந்த 35+க்குலாம் நம்ம வந்து போயிட்டோம்னா, அவங்கள நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே மெஜாரிட்டியா டிவி தான். அந்த டிவி நம்ம போட்டுட்டோம்னா போதும், நியூஸ் சேனல்ஸ் மட்டும் இல்ல, பெரிய பெரிய என்டர்டெயின்மென்ட் சேனல்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் அந்த அரசியல் கட்சிகளுடைய ப்ரோமோ வீடியோஸ் தான் வந்து ஓடுது. அதை பார்த்து மக்கள் இன்னும் பிரெயின் வாஷ் ஆகுறாங்க. அண்ட் இந்த டிவி பார்க்குறத தாண்டி ஓரளவுக்கு வயசானவங்கலாம் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு யூடியூப் பக்கம் வந்தாங்கன்னா, அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கிப் ஆட்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ அதுக்காகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கட்சிகளுக்காக வரக்கூடிய ஆடெல்லாம் பார்த்து இன்னும் பிரெயின் வாஷ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போல்லாம் டிவியில் வர கருத்து கணிப்புன்னு இல்லை, பேப்பர் ஆர்டிகல்ஸில் வர கருத்து கணிப்பு கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஊடகம் அவங்களுடைய எலெக்ஷன் சர்வே ஆர்டிகலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைமும் அவங்க கணிச்சது வந்து சரியாக தான் இருந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்பயுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கருத்து கணிப்பு நான் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க பாருங்களேன், என்னடா இதுன்னு. அதாவது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது 44% மக்கள் வந்து விஜய் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்களாம். அண்ட் அதே மாதிரி இந்த முறை ஆட்சி மாற்றம் நடக்குமான்னு கேட்கும்போது 62% மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்ப எப்படி ஓவரால் முடிவில் இப்போ நம்மளை கரண்ட்டாக ரூல் பண்ணிட்டு இருக்க பார்ட்டியே திரும்பி ஆட்சி அமைக்கணும் அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. எந்த கருத்து கணிப்பை பார்த்தாலுமே எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, குண்டக்க மண்டக்க தான் இருக்குது. ஆனால் எல்லா கருத்து கணிப்புலையுமே தெளிவாக எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்களுடைய தாவேக கட்சி கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் 1.5 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கும்.
23% மேல கண்டிப்பா அவங்களுடைய வோட் பேங்க் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா அத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த மனுஷன் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது, இவரெல்லாம் கட்சி ஸ்டார்ட் பண்ண மாட்டாருங்க. இவருக்கெல்லாம் பொது சின்னம் கிடைக்காதுன்னாங்க. கிடைச்சது. இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு. அதே மாரி அவரால மாநாடு சரியா நடத்த முடியாதுன்னாங்க. 2 மாநாடு வெற்றிகரமா நடத்தி காமிச்சாரு. ஸோ 234 தொகுதியில நிக்கிறதுக்கு முதல்ல அவர்ட்ட கேண்டிடேட் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா, இன்னைக்கு எல்லா தொகுதியிலுமே கரெக்ட்டான கேண்டிடேட்ஸ நிக்க வச்சிருக்காரு. அதுல ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து கோளாறா தான் இருக்காங்க. அதுல எனக்குமே வந்து உடன்பாடு இல்ல தான். பட் இருந்தாலுமே வந்து அத நடத்தி காமிச்சிருக்காரு. அண்ட் அதே மாரி விஜய்க்கு வந்து பெருசா கூட்டம் கூடாது. அப்படியே அந்த கூடுற கூட்டமா இருந்தாலும் அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னாங்க. மிஞ்சி போனா ஒரு 5%, 3% ஓட்டு வாங்குவாருன்னாங்க. ஆனா, இன்னைக்கு 20%க்கு மேல ஓட்டு வரும். 1,50,00,000 கோடி ஓட்டு உறுதின்றாங்க. அண்ட் ஒவ்வொரு முறையும் அந்த மனுஷனால முடியாதுன்னு சொல்லும்போதெல்லாம், அது எல்லாத்தையுமே வந்து இவரு செஞ்சு காமிச்சிருக்காரு. அண்ட் இப்பவுமே இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் எனக்கு குழப்பமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பெண்கள் வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த எலக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெண்களுடைய ஓட்டு தான் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட பெண்களுடைய பெரும்பான்மையான ஓட்ட வந்து சம்பாதிக்க போற விஜய் அவர்கள் வந்து எப்படி கருத்து கணிப்புல வந்து பின்னாடி வராருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே ரீசென்ட்டா என் ஊர்ல வந்து ஜூஸ் குடிக்க போம்போது, அந்த ஜூஸ் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அம்மா, நம்ம அம்மா வயசு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து நீங்க யாருக்கு தம்பி ஓட் போட போறீங்கன்னு கேட்டாங்க. நான் விஜய்க்கு தான் போட போறேம்மான்ற மாரி சொன்னேன். அவங்களும் அப்போ உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "ஆமா தம்பி நானும் விஜய்க்கு தான் போட போறேன். முன்னாடி அம்மா இருந்தாங்க. ஏடிஎம்கேக்காக போட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் டைம் வந்து நாங்க டிஎம்கேக்காக தான் வோட் பண்ணோம். ஆனா இந்த டைம் விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கோம்னு" சொன்னாங்க. ஸோ இந்த மாரி பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த பெரிய ஆதரவும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறப்போ, கருத்து கணிப்புலாம் எப்படி இப்படி வருதுன்னு தெரியல. அதனால தயவு செஞ்சு யாரும் இத நம்பாம, இருக்கிற இந்த ஒரு நாள தெளிவா பயன்படுத்தி பயங்கரமா யோசிங்க. இந்த 5 வருஷத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து, சரியான ஆளுக்கு வோட் பண்ணுங்க. நான் விஜய்க்கு தான் வோட் பண்ணணும்னு சொல்லல. நீங்க தாராளமா சீமான் சார் கூட வோட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 15 வருஷமா ஃபீல்ட்ல நின்னு அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த மனுஷன். ஸோ அந்த கஷ்டத்துக்கான பலன் அந்த மனுஷனுக்கும் கிடைக்கணும். அவரையுமே நீங்க தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம். ஒண்ணு விசிலுக்கு வோட் பண்ணுங்க. இல்லன்னா விவசாய சின்னத்துக்கு வோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த முறை எல்லாருமே வந்து பெருசா சொல்றது ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அதனால இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றப்போ, நீங்க டிவிகேவையோ இல்ல என்டிகேவையோ வந்து சப்போர்ட் பண்ணலாம்ல. எப்பவுமே வந்து ஏன் அந்த மேல இருக்கிற அந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இவங்க எதிர்க்கட்சியாவும், அவங்க ஆளுங்கட்சியாவும் இருக்கணுமா? இந்த முறை விஜய் ஆளட்டும், சீமான் எதிர்க்கட்சியா வரட்டும், இல்ல சீமான் அவர்கள் ஆளட்டும், விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கட்டுமே. ஸோ நமக்கும் இவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியணும் தானே. அதனால இவங்க ஆட்சிக்கு வந்தா தானே நம்மளால அத தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி அவங்க ஆட்சிக்கு வரணும்னா, அத நம்ம தானே சப்போர்ட் பண்ணி வோட் பண்ணணும். ஆனா இவங்க 2 பேர்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் டோட்டலா 5 வருஷத்துலலாம் ஒண்ணும் கழட்டி மாட்டிற முடியாது. ஏன்னா 50, 55 வருஷமா நம்ம தமிழ்நாட வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்த 5 வருஷத்துல என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, இந்த விவசாயம், கல்வி, இல்ல பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாரி இந்த மருத்துவம், இந்த மாரி இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒரு 3 விஷயத்தையாவது இவங்க கையில ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, அத உலக தரத்துக்கு கொண்டு போனாங்கன்னா கூட, அடுத்த டைம் இவங்க வந்து அந்த ஆட்சியில அமர்றதுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆனா, அத அவங்க செய்யணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். நம்ம வாய்ப்பு குடுத்தா தானே அவங்க ஜெயிக்க முடியும். நெறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, "விஜய் ஜெயிச்சுருவாரா தம்பி? விஜய் ஜெயிச்சுருவாரான்றாங்க." நீங்க எல்லாரும் வோட் பண்ணா அவரு ஜெயிக்க போறாரு. நீங்க வோட் பண்ணுங்க. நீங்க ஏன் வந்து யோசிக்கிறீங்க? ஸோ ஒண்ணு விசிலுக்கு வோட் பண்ணுங்க. இல்லன்னா விவசாய சின்னத்துக்கு வோட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரிலாம் நான் சொல்லும்போது, நெறைய ஏடிஎம்கே, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இப்ப எப்படி இருக்கும்னா, "தம்பி நீங்க இவ்ளோ வியாக்கியானமா பேசுறீங்கல்ல, முதல்ல உங்களுடைய கொள்கைய சொல்லுங்க. எங்களுடைய லெகசிலாம் உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்பாங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த 2 கட்சியுடைய லெகசியும் ரொம்ப பெருசு. அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த 2 கட்சிகள் மேலயும் எனக்கு பெர்சனலா ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. அந்த 2 கட்சியும் லீட் பண்ண லீடர்ஸ வச்சு தான் இன்னைக்கு அரசியலே நடக்குது. அதுல எந்த சந்தேகமுமே வேணாம். ஆனா இன்னைக்கு அந்த பார்ட்டிஸ லீட் பண்ற லீடர் சரியா இருக்காங்களான்னா, சரியா இல்ல. அது அவங்களுக்குமே தெரியும். அண்ட் ஃபைனலா டிவிகேவ சப்போர்ட் பண்ற ஒருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டிவிகேவுடைய கொள்கைகள். ஸோ அந்த கொள்கைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முக்கியமான ஒரு கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் அடுத்ததா காமராஜர், அம்பேத்கர் அண்ட் பெரியார் இவங்க 3 பேருமே டிவிகேவுடைய ஐடியாலஜி லீடர். ஸோ இவங்களுடைய ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் டிவிகே கட்சியே இயங்குது. முதல்ல பெரியார் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணுக்கும் எல்லா உரிமையும் சமமா கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய கொள்கைகள்ல மிக முக்கியமான ஒன்று. அண்ட் அதே மாதிரி காமராஜர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் அவருடைய கொள்கை. அண்ட் அதே மாதிரி அம்பேத்கர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஐடியாலஜி எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா தெரியும். லா அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி இதுதான் அவருடைய ஐடியாலஜி. அண்ட் இந்த 3 பெரிய தலைவர்களுடைய கொள்கைகளை தான் தாவேகா அவங்களுடைய கொள்கைகளா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரை தாண்டி அம்மையார் அஞ்சலை அம்மாள் அண்ட் வேலு நாச்சியார் அவர்களை கொள்கை தலைவர்களா டிவிகே வச்சிருக்கிறதுக்கான காரணம் மொத்த விமன் எம்பவர்மெண்ட்டுடைய சிம்பிளா இவங்களுடைய பேச டிவிகே யூஸ் பண்றாங்க. அண்ட் இதுதான் டிவிகே உடைய ஓவரால் கொள்கைகள். ஸோ டிவிகே சப்போர்ட்டர்ஸ் யாரா இருந்தாலும் உங்ககிட்ட யார் வந்து டிவிகே உடைய கொள்கை என்னன்னு கேட்டாலும் இதை வந்து ஓப்பனா சொல்லிடுங்க. இதுதான் எங்களுடைய கொள்கைகள்னு. அண்ட் ஃபைனலா இந்த எலெக்ஷன் நீங்க யாருக்கு வேணாலும்
இருந்தாலும் ஓட் பண்ணுங்க. ஏன்னா ஓட்டு அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை யாரும் பறிக்கலாம் முடியாது. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு ஓட் போடுங்க. யார் வந்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா அவங்களுக்கு ஓட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலா உங்க எல்லார்கிட்டயுமே நான் வைக்கிற ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது மட்டும்தான். கண்டிப்பா இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி விட்டுறாதீங்க. எல்லாரும் போய் கரெக்ட்டா ஓட் பண்ணுங்க. ஓட் போடாம யாரும் இருக்காதீங்க. ஸோ கடைசியா இந்த வீடியோ வந்து உங்கள்ல எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. விஜய் ஃபேனா நான் தளபதிக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாரையாவது தப்பா பேசியிருந்தாலோ, நான் வந்து யாரையாவது தப்பா தாக்கியிருந்தாலோ, நீங்க அந்த மாரி தப்பா நெனச்சிருந்தீங்கன்னா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் நான் இப்ப வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி ரூல் பண்ண பார்ட்டிஸ பத்தி நான் பேசினேன் இல்லையா? அவங்கலாம் எதுவுமே செய்யலன்னுலாம் நம்மளால வந்து சொல்லிற முடியாது. அவங்க எல்லாருமே நெறைய விஷயங்கள் நல்லதும் செஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட கெட்டதும் செஞ்சிருக்காங்க. ஏன் இன்னைக்கு கூட நம்ம தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு. அண்ட் அதே மாரி இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலத்திலயுமே நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், யோசிச்சு ஓட் பண்ணுங்கன்னு. அண்ட் இத பத்திலாம் இன்னும் டீட்டெயில்டா பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இந்த வீடியோ இன்னும் 1 மணி நேரம் டியூரேஷன கூட தாண்டும். இப்பவே இந்த வீடியோ எவ்வளோ பேர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னுலாம் எனக்கு தெரியல. அண்ட் லாஸ்ட்டா நான் விஜய் அவர்கள பத்தி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். அந்த மனுஷன் நெனச்சிருந்தாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடிச்சு 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் தான் டாப்பு. ஸோ சின்ன வயசுலேருந்து சினிமால மிகப்பெரிய நடிகன் ஆகணுன்ற கனவோட சினிமாக்குள்ள வந்து ஏகப்பட்ட அசிங்கங்களையும், அவமானங்களையும் ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதத்துல இன்னைக்கு சினிமால நம்பர் 1 ஆக்டரா இருக்கும்போது, ஸோ அதோடைய அடுத்த கட்டத்த நோக்கி போகாம, தன்னை வாழ வச்ச மக்களுக்காக நல்லது செய்யணுன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இன்னைக்கு மக்களை நம்பி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு. எப்படியோ பயங்கரமா சூப்பரா வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு மனுஷன். ஸோ நம்மளை நம்பி நமக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியானவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு எனக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.